மகாபச்சலம், வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம், வெச்சிராச்சலம். ஐயோ இல்ல செல்லம், அந்த கண்டஸ்டன்ட் பேரு செல்லம். என்னடா அது வெங்கடாச்சலமோ எடுத்துக்கிட்டாச்சலம்னு அருமையான பேர், நல்லா இருக்கு. பேரு அது அற்புதமான டீம். இப்ப வப்பாரு பாரு செல்லம். ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. எல்லாம் சூப்பர் பசங்க, நம்ம பசங்க மகனை எல்லாம் காவிரியில குளிச்சுட்டு வந்திருக்காங்க. தம்பி போய் உட்காரு அமைதியா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏய் என்ன தம்பிண்டியா? சார் தம்பின்னு அவரை கூட்ட சார். தூக்கிடுவேன்டா டேய் மாப்பா. தம்பின்னு அவரை கூட்ட. பாத்துக்க கொஞ்சம் விளையாட்டு இல்ல தம்பி. எவ்வளவு மண்டகளா. யார பார்த்து தம்பின்ற? யாராவது தம்பின்னு கூட்டா திரும்பி பாப்பாங்களா? ஆமா டேய். ஆமா நீங்க திரும்பி பாப்பீங்க. எக்கோ அடிக்குது. யாரா தம்பின்னு கூப்பிட்டீங்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. வெங்கடாச்சலம் மிஷ்கின் சார் டீம். இதுக்கப்புறம் ஒரு வெங்கடாச்சலம் இல்ல, மிஷ்கின் சலம். ஜோக் இல்லையா? என்னடா பாத்தியாடா வெங்கடாச்சலம்? சார் நானாவது வெங்கடாச்சலம்னு சொல்றேன், மிஷ்கின் சலம்னு சொல்றேன். இந்த பையன் என்ன தெரியுமா சார் சொன்னா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? என்ன சொல்றான்? வெங்கடாச்சலம் அப்படின்னு கேட்டுருக்கான் சார். தம்பி டெல்டா பக்கத்துல நீ வந்து தலை கட்டனே வச்சுக்கவேன். தலையை மட்டும் தனியா எடுத்துருவோம். அவன ஆட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அருவாள மட்டும் ஆடு. வெங்கடாச்சலம் வச்சுக்கோ, வரட்டாச்சலம் வச்சுக்கோ, வரதாச்சலம், விருதாச்சலம் வச்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. முகமா போய் மாப்பாக்கா சொல்றேன். இல்ல சார், நான் இதுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் நொங்கு தமிழ் கிட்ட போயிடுறேன். தஞ்சாவூர் பக்கம் வரவே முடியாது தம்பி. நீ அப்புறம் அங்க வந்து எங்க இருக்குனே தெரியாது சார் எனக்கு. நல்லது. பக்கபா என்ன பேஸ்மெண்ட்லாம் ஷிவர் ஆகுது. பயப்படாத. பயப்படாதடா. இப்பதான் பசங்க எல்லாம் சைடுல இருந்து சொல்றாங்க அவரோட ஹாப்பி பர்த்டே ஆ சார் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்கின் சார்ட்ட இருந்து ஒரு கிஸ் கிடைச்சா இன்னும் நல்லா. சார் தம்பி எல்லாரும் இல்ல ஐடியா இல்ல எனக்கு. ஐயோ நக்கல்யா அவனுக்கு. பர்த்டே சார் அப்படி. சரி வாடாங்க. என்ன தெரியலடா டேய் இரு இது வர அத வாங்குறா. அடாடா உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சார் சரண் ராஜாக்கு மாதிரி உங்களுக்கு பேர் மாத்திட்டுமா? என்ன கிஸ்கின் வச்சிடுறேன். வாட்ச் திரும்பி வாங்கிட்டாருப்பா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. வைப்ரேஷன் சாங் வந்தா மட்டும்தான் சென்னை தமிழ் பஜார் அப்படி எரியுது. என்ன தமன் சார் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உன்னி இங்க சார் வயிறு எரியுது, இங்க லைட் எரியுது. நான் என்ன பண்ணிட்டோம்? எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். உன்னி சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த மஸ்காரா பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போல துடிக்குது உடம்பு. இல்ல ஒண்ணுமே கிடையாது. டான்ஸே ஆட மாட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஐ ஜஸ்ட் இதுக்கு முன்னால இது ஆடினாரா? உன்னி சார் டான்ஸ் ஆடி இருக்காரா? அதெல்லாம் குத்துப்பாட்டுலாம் ஆடி இருக்காரு சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சார் நாங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு ஆடலாம் சார். இல்ல நான் ரிட்டையர் ஆயிட்டேன். நான் என்ன சொல்றேன் மஸ்காரா பாட்டுக்கு உன்னி சார் ஆடணும்ன்ற. சார் ரெடி இல்ல. உன்னி சார் ஆட வருவான்றது பெரிய ஷாக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏதோ சும்மா சொல்றேன். சும்மா சொல்றாங்க. அப்பலாம் ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காது. வந்து நாங்க மாஸ்டர் உன்னின்னு தான் கூப்பிடுவோம். பட் இப்போ சீசன்ல ரேடியோ ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். ஆமா ஆமா கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். தம்பி நல்லா பாண்டடா. நம்ம டீம் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போதுடா. டேய் டெல்டால நிறைய தண்ணி வருதுடா. கொண்டு வந்து ரொம்ப அசால்ட்டா பாண்டடா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இவரு என்ன சொல்றான்னு பாப்போம். நம்மள லைட் போடாத அவரு. இல்ல டெல்டால நல்லா தண்ணி வருது, ஆனா எல்லாம் கடலுக்கு போகுது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் தவறான விஷயம். ஜீல இந்த பாடி இருந்தா இந்த பாட்டு எங்கேயோ போயிருப்பேன். பாடடா ஜீல பாடண்டாத. ஏங்க கொஞ்சம் ரிதத்தை போட்டு அவனை பாட வைங்களேங்க. பாவம் லைட் கிட்ட போறானா பாக்கலாம். டேய் ஒழுங்கா பாடா பாவி பயல. பாடு பாடி தொலையும். ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். நவ ஐ அம் மீட்டிங் யுவர் பஸ். பண்டிகையை கொண்டாடுங்க. நான் நல்லா சமைச்சு கொடுப்பேனே அவனுக்கு. அவங்க குழம்பு வச்சு கொரியர்ல அனுப்பிடுவோம். புது போல டைட்டில் மாதிரி இருக்கு. குழம்பு வச்சு கொரியர்ல அனுப்புறேன்னு. குழம்பு கொரியர்ல அனுப்புவீங்க? நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என்னப்பா அது? டேய் என்னடா மாக்கப்பா? அது ஒண்ணும் புரியல. குழம்பு எப்படி கொரியர்ல அனுப்புவீங்க? இல்ல புரியல. நான் வேணான்னு சொல்லுவேன். பட் இல்ல நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இட்லி மாவு மகனா அரைச்சி மிஷின்ல அரைச்சி கலந்து கொடுத்து அனுப்பிடுவோம். மாக்காப்பா இப்ப தெரியுதா டெல்டாவுடைய மேட்ரு? குழம்பே கொரியர்ல அனுப்புவாங்க. வேற லெவல். வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். மகாபா
இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயே பாவம் அந்த பையன் ஃபுல் ஒரு பீதியில இருந்தாப்ல என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க ஏன்னா சார் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல சைக்கிள் டியூப்ல ஜாட்டி செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த டீம் அடிக்கிறதுக்குன்னு. இன்னைக்கு அவன் என்னென்ன பண்ண போறான், எப்படிலாம் வாங்க போறான். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா விஷாதனா உனக்கு 100க்கு 100 மார்க் போட்டேன் போ. முடிஞ்சு அப்படியே நடந்து அந்த பக்கம் வந்துரு, அப்படியே சைடுல குதிச்சிரு. ஏய், உள்ள இழுத்து போடுறா. அந்த அந்த டயலாகுக்கெல்லாம் கியூட்டா வந்து அது செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. நன்றி நன்றி. இத்ரோண்டு இருந்துகிட்டு எப்படி மிரட்டணும்ல அவங்கள, அது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஒரு வாட்டி எனக்காக இன்னொரு வாட்டி மிரட்டா. அப்ப நீ மறுபடியும் பண்ணு. மறுபடியும் முதல்ல இருந்தா யாரோட அக்கா மகடா டேய். டேய் அது மாஸ். இந்த சரண பார்த்து ஒரு வாட்டி மிரட்டறா. எந்த டீம் கிட்டடா டேய். ஐயோ பயமா இருக்கு. கொங்கு நான் சும்மாவா நிக்கில். எத்துடா I'm so proud.